மால்குடியில ஒரு அழகான வெயில் நேரம். பறவைக சத்தமும் குழந்தைகள் விளையாட சிரிப்பு சத்தமும் காத்துல கலந்து கேட்டுச்சு. நாங்க நண்பர்கள் நிதில், தமன், பிரான், முகி ரொம்பவே உற்சாகமா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் மைதானத்துக்கு விளையாட போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கிரிக்கெட் பேட்டை பெருமையா இடிச்சுட்டு போனாங்க. அவங்க விருப்பமான விளையாட்டை விளையாட அவளோட காத்திருந்தாங்க. மைதானத்தை அடைஞ்சதும் அது காலியா இருந்ததை பார்த்தாங்க. அது சரியா இருந்துச்சு. மொத்த மைதானமும் அவங்களுக்குன்னு இருந்துச்சு. பசங்க சீக்கிரமா டீங்களை தேர்ந்தெடுச்சு யார் முதல்ல பேட்டிங் பண்ணணும்னு முடிவு பண்ணினாங்க. நிதில ஒரு திறமையான பந்து வீச்சாளர். அவருடைய பந்துகள் எப்பவும் துல்லியமாகவும் வேகமாகவும் இருக்கும். பிரான் அதிரடி பேட்டிங்குக்கு பேர் போனவர். எப்பவும் பவுடரி அடிக்கத்தான் பாப்பாரு. முகி அவருடைய வேகமான ரெஸ்பான்ஸா ஒரு சிறந்த ஃபீல்டர். தமன் அவ்வளவு அனுபவம் இல்லாட்டியும் தன்னை நிரூபிக்க ஆர்வமாக இருந்தாரு. போட்டி உற்சாகமா ஆரம்பிச்சது. நிதிலும் தமனும் ஒரு டீம், பிரானும் முகியும் இன்னொரு டீம். அமைதியான மதிய வேளையில பேட் பந்தை அடிக்கிற சத்தம் எதிரொலிச்சது. சுடவே பசங்க உற்சாகமா கத்தர சத்தமும். ரன்கள் எடுக்கப்பட்டு விக்கெட்டுகள் விழுந்தது. மைதானத்துல நட்பு ரீதியான போட்டி உயிர் பெற்றுச்சு. விளையாட்டு உச்சக்கட்டை அடைஞ்சப்போ மனத்தோட ஓரத்துல இருக்கிற மரங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு வித்தியாசமான நபர் வந்தாரு. பசங்க விளையாட்டை நிறுத்தி கொஞ்ச நேரம் கவனம் சிதறினாங்க. இப்படி ஒருத்தரை அவங்க முன்னாடி பார்த்ததே இல்லை. அவர் உயரமாவும் ஒல்லியாகவும் இருந்தாரு. அவருடைய சரும நிலவு வெளிச்சம் மாதிரி மின்னுச்சு. அவருடைய கண்கள் பெரியதாகவும் ஆர்வமாகவும் இருந்தன. ஒரு வித்தியாசமான அறிவை பிரதிபலிச்சன். அந்த விசித்திரமான பையன் மெதுவா அவங்கள நெருங்கினாரு. முகத்தில ஒரு மென்மையான புன்னகையோடு. வணக்கம் அவர் சொன்னாரு. அவருடைய குரல் காற்றோட சத்தம் மாதிரி இருந்துச்சு. என் பேர் எலாரா. நான் ஒரு தூரமான கிரகத்தில இருந்து வரட்டேன். பசங்க ஆச்சரியத்துல அவனை வெறிச்சு பார்த்தாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. இன்னொரு கிரகத்தில இருந்து வந்த ஒருத்தரை சந்திப்பாங்கன்னு அவங்க கனவுல நினைச்சு பார்த்ததில்ல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம். நிதில அமைதியே உடைச்சு சொன்னாரு. நீங்களும் எங்களோட சேர்ந்து விளையாடுறீங்களா? எலாராவோட கண்கள் ஆர்வத்தோட விரிஞ்சது. கிரிக்கெட்டா? இந்த விளையாட்ட பத்தி நான் கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். இது திறமைக்கும் ஊத்திக்கும் ஒரு சோதனைன்னு சொல்லாங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நான் விளையாடுறதுக்கு பெருமையா நினைக்கிறேன். எல்லாரா அவங்க விளையாட்டுல சேர்ந்ததுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சீக்கிரமா விதிகளை விளக்கினாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை அவருக்கு கத்துக் கொடுக்க ஆர்வமா இருந்தாங்க. ஆனா எல்லாரா வேற மாதிரி விளையாட நினைச்சாரு. உங்க உலகத்தோட கிரிக்கெட் சுவாரஸ்யமா இருக்கு அவர் சொன்னாரு. ஆனா என்னோட கிரகத்துல நாங்க கொஞ்சம் வித்தியாசமா விளையாடுவோம். அவரைய கிரகத்தோட கிரிக்கெட் விதிகளை விளக்கினாரு. நான் 4 ரன் கேட்டா அவர் கண்ண சிமிட்டி சொன்னாரு. நீங்க 4 ரன் அடிக்கணும். நான் 6 ரன் கேட்டா அவர் டிராமட்டிக் நிறுத்தி சொன்னாரு. நீங்க 6 ரன் அடிக்கணும். பசங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கேட்கிறப்ப 4 ரன் 6 ரன்னும் அடிக்கிறதா? அது முடியாத காரியமா தெரிஞ்சது. கொஞ்சம் யோசிச்ச பிறகு பசங்க எல்லாராவோட வித்தியாசமான விளையாட்டுக்கு சம்மதிச்சாங்க. எல்லாத்தையும் வெட் அவங்களுக்கு ஒரு சவால பிடிக்கும். எல்லாரா பந்து வீசுவாருன்னு அவங்க மாத்தி மாத்தி பேட்டிங் பண்ணுவாங்கன்னு முடிவு பண்ணினாங்க. தமன் அந்த வேற கிரகத்துல இருந்து வந்தவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சு முதல்ல பேட்டிங் பண்ண வந்தாரு. எல்லாரா பந்து வீசினாரு. பந்து காத்துல பறக்கும் போது மின்னுச்சு. பின்னாடியே ஒரு மயத்தூள விட்டுட்டு போச்சு. தமன் பலத்தோட்ட பேட்ட சுழற்றினாரு. ஆனா அந்த அவருக்கு பக்கத்துல போய் விக்கெட்டை தட்டிட்டு போச்சு. 3வது பந்துல அவர் அவுட். அடுத்து பிரா வந்தாரு. தமனை விட நல்லா விளையாடணும்னு கிரீஸுக்குள்ள வந்தாரு. ஆனா அது நடக்கல. எல்லாராவோட பந்து ரொம்ப வேகமா இருந்துச்சு. ரொம்ப தந்திரமா இருந்துச்சு. முதல் பந்திலேயே பிரான் அவுட். மைதானத்துல டென்ஷன் அதிகரிச்சு. பசங்க முதல்ல வித்தியாசமான விளையாட்டுன்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்போ டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்க.